எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் ஆங்கில பயிற்சி என்கிற இந்த அற்புதமான ஒரு அறிவை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் நம்ம ஹோமோகிராஃப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். நம்ம பழைய வீடியோவில் ஹோமோனிம் அப்படிங்கிற வீடியோவில் ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து ஹோமோகிராஃபில் ஒரு வார்த்தை ரெண்டு உச்சரிப்பும் ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்குற மாதிரி உள்ள வேர்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு புதுமையான ஒரு பகுதி தான் மொழியில். ஏன்னா ஆங்கிலத்துக்கே உரித்தானது இது. ஒரு வார்த்தை ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் வேறு மாதிரி உச்சரிக்கணும், வேறு மாதிரி அதோட பொருள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை டிஓவிஇ அப்படின்னு ஸ்பெல் பண்ணப்படுறது. டிஓவிஇ அப்படின்னா டோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. டோ அப்படின்னு உச்சரிக்கணும், ஒரு உச்சரிப்பு டோ. டைவ், டோ, டிவன். டோ அப்படின்னாக்கா மேலேருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறது. டோன்னா பாஸ்ட் டென்ஸு, குதித்தது. அதே டிஓவிஇ டவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவ்னா பறவை, புறா. எகெயின் டோவ், டிஓவிஇ டோவ் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே தண்ணியில் குதித்தது. டிஓவிஇ டவ் அப்படிங்கிறது பறவை, புறா. இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, டிஓவிஇ. இந்த டிஓவிங்கிற வார்த்தைக்கு டோவ் அண்ட் டவுன்னு ரெண்டு உச்சரிப்பும் ரெண்டு அர்த்தமும் இருக்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக முழு காணொலியும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய வார்த்தைகள் இது மாதிரி ஒரே வார்த்தையாக உள்ளது, வெவ்வேறு அர்த்தத்திலும் வெவ்வேறு உச்சரிப்புலையும் இருக்கிற ஒரே ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோமோகிராஃபை நம்ம பார்க்கலாம். இப்போ டிஇஏஆர், டியர்னு சொல்லலாம், டேர்னு சொல்லலாம். எகெயின் டிஇஏஆர், டியர். டியர் அப்படின்னாக்கா கண்ணிலேருந்து வர்ற நீர்த்துளி. ஹிஸ் டியர்ஸ் அப்படின்னா அவனோட கண் துளி. ஸோ அந்த கண்ணிலேருந்து வர்ற அந்த அழுகை தான் வந்து டியர். அதே மாதிரி டிஇஏஆர் டேர்னு சொல்லலாம். டிஇஏஆர், ஐ டேர் த பேப்பர்னா இந்த பேப்பரை நான் கிழிக்கிறேன். ஸோ டேர்னா கிழிக்கிறது ஒன்று. ரெண்டாவது டியர், அதே ஸ்பெல்லிங் உள்ள வேறு உச்சரிப்பு உள்ள டியர்னா கண்ணிலேருந்து வர்ற கண் துளி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து பிஏஎஸ்எஸ். பிஏஎஸ்எஸ்ஸை பேஸ்னு படிக்கலாம், பாஸ்னு படிக்கலாம். பேஸ், பேஸ் வாய்ஸ் மியூசிக்கில் சொல்லுவாங்க. அவரோட டோன் வந்து பேஸ் வாய்ஸில் இருக்குது, லோ டோனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் வாய்ஸும்பாங்க. அதே மாதிரி பிஏஎஸ்எஸ் பாஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிஷ். நம்ம வந்து நல்ல வாட்டரில் உள்ள சாப்பிட்ற ஒரு ஃபிஷ்ஷோட டைப்பு. இது ஒரு மீனோட டைப்பு வந்து பாஸ். பிஏஎஸ்எஸ் தான் அதுக்கும் வந்து ஸ்பெல்லிங்கு. பாஸ் வந்து ஒரு மீனோட டைப்பு. இன்னொன்று வந்து லோ வாய்ஸ் டோனில் பேஸ் அப்படிங்கிறது பேஸ் வாய்ஸுங்கிற லோ டோன் வாய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து எஸ்ஓடபிள்யூ. எஸ்ஓடபிள்யூவை சவ் அப்படின்னு படிக்கலாம், சோ அப்படின்னு படிக்கலாம். சவ் அப்படின்னு படித்தா அது வந்து ஃபீமேல் பிக், ஒரு பெண் பன்றி தான் வந்து சவ். சோனாக்கா நம்ம விதைக்கிறது, நிலத்தில் விதைக்கிறதுக்கு பேர் வந்து சோ. இன்னொன்று வந்து பெண் பன்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து எம்ஐஎன்யூடிஇ. அதாவது எம்ஐஎன்யூடிஇயை மினிட்னு படிக்கலாம், மைனூட்டுன்னு படிக்கலாம். மினிட்னா நமக்கு தெரியும் 60 செகண்ட் உள்ளது தான் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் ஒரு மினிட், அது மினிட். மைனூட்டுன்னு படிக்கலாம். ரொம்ப மைனூட்டாக இருக்குடா அந்த ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. மைனூட்டுனா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கிறது. அந்த இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டு. தட் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், தட் ஆப்ஜெக்ட் இஸ் மைனூட். எம்ஐஎன்யூடினா மைனூட்னா ஸ்மால். இப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது. மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் 60 செகண்டு. அதே எம்ஐஎன்யூடியை மைனூட்டுன்னு படிச்சிங்கனாக்கா அது மிகவும் சிறிதான அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து WIND. இந்த WINDயை விண்டுன்னு படிக்கலாம், வைண்டுன்னு படிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். விண்டுன்னு படிக்கலாம், வைண்டுன்னு படிக்கலாம். விண்டுன்னா காற்று, the wind is blowing, இந்த காற்று அடிக்குதுங்கிறத the wind is blowing சொல்லுவோம். அதேமாரி வைண்ட், WIND, வைண்டுனா கட்டுறது, திருகிறது, கட்டுறது. இப்போ வைண்டுனா ஐ வைண்ட் த டேப். இப்போ வந்து நான் டேப்பை வந்து திருப்பி சுற்றி வைக்கிறேன், கட்டி வைக்கிறேன். ஐ வைண்ட் த டேப். வைண்டுனா கட்டுறது. அப்போ WINDங்கிற வார்த்தைக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்குது, ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து விண்டு காற்று, இன்னொன்று வைண்டு திருகிறது இல்லை கட்டுறது.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து ஓபிஜேஇசிடி. ஓபிஜேஇசிடி அப்படின்னா அப்ஜெக்ட்னு படிக்கலாம், ஆப்ஜெக்ட்னு படிக்கலாம். நீங்கள் அப்ஜெக்ட்னு படிக்கிறீங்கன்னா மறுக்கிறது, ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர்னு சொல்லுவாங்க. நான் வந்து மறுக்கிறேன், ஐ அப்ஜெக்ட் யுவர் ரிவ்யூஸ், உங்களுடைய கருத்துக்களை நான் மறுக்கிறேன். ஓபிஜேஇசிடி அப்ஜெக்ட். இதே ஆப்ஜெக்ட்னா எல்லாருக்கும் தெரியும், தெர் இஸ் அன் ஆப்ஜெக்ட்னா பொருள், பொருள் திங், பொருள் அப்படிங்கிறது தெர் இஸ் அன் ஆப்ஜெக்ட், அங்கேயே ஒரு பொருள் இருக்கிறது. அப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது ஓபிஜேஇசிடிக்கு. ஒன்று வந்து மறுக்கிறது அப்ஜெக்ட்னு, இன்னொன்று ஆப்ஜெக்ட்னு சொல்லி பொருள் அப்படிங்கிற பொருள் படுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து PROJECT. அகெயின் இட் இஸ் PROJECT. இந்த வார்த்தையை ப்ரொஜெக்ட்னு படிக்கலாம், ப்ராஜெக்ட்னு படிக்கலாம். ப்ரொஜெக்ட்னா யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப்னா நீ உன்னையே முன்னிலைப்படுத்துகிற, யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டர், சினிமாவில் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட்னு இன்னொரு உச்சரிப்பு இருக்குது. ப்ராஜெக்ட்னா திட்டம், எ பிளான்டு டாஸ்க் ஆஃப் ஆக்டிவிட்டி. இந்த பிளான்டு ஆக்டிவிட்டியை வந்து இந்த ப்ராஜெக்ட், உன்னுடைய திட்டம் என்ன, இந்த திட்டம் என்ன, என்ன ப்ராஜெக்டில் நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ப்ரோக்ராமை குறிக்கிறதும் ப்ராஜெக்ட் தான். ஆக PROJECT அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக உச்சரிக்கப்படலாம். ப்ரொஜெக்ட் முன்னிலைப்படுத்துதல், ப்ராஜெக்ட் திட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஹோமோகிராஃப் வந்து CONTEST. அதாவது CONTESTயை ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம். கண்டெஸ்ட்னா ஒரு வினைச்சொல், செயல்வார்த்தை, போட்டியிடுறது. கான்டெஸ்ட் அப்படிங்கிறப்ப அது பெயர் சொல்ல மாறுது, போட்டின்னு வந்துடுது. இப்போ ஒன்று சொல்லலாம், ஹீ கண்டெஸ்டட் இன் த கான்டெஸ்ட், அவன் போட்டியில் கலந்து கொண்டான், அதாவது அவன் போட்டியில் போட்டியிட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டெஸ்ட்டுங்கிறது போட்டியிடுறது, கான்டெஸ்ட்டுங்கிறது போட்டி. ரெண்டுத்துக்கும் CONTESTங்கிற ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் வேறு உச்சரிப்பு, வேறு பெயர் சொல் வினைச்சொல்லுன்னு சொல்லி வேறு அர்த்தத்தை இது கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து WOUND. அதாவது WOUND அப்படிங்கிற ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தையை ரெண்டு விதமாக நம்ம படிக்கலாம். ஒன்று வந்து wound, நமக்கு தெரியும் காயம், wound. There was a wound in his body அப்படின்னா அவனுடைய உடம்புல ஒரு காயம் இருந்தது. There was a wound in his body. அதே WOUNDயை woundன்னு படிக்கலாம். அது எப்படின்னா வைண்டுங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ். வைண்டுனா கட்டுறது, திருகிறது, முடிச்சு போடுறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிற வவுண்டு. அந்த வைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் வவுண்டு. அதாவது அவன் அதை கட்டினா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வவுண்ட். அவன் அதை முடித்தான், ஹி வவுண்ட் அப் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த வவுண்டு WOUNDங்கிறது ரெண்டு உச்சரிப்பில் வைண்டு வவுண்டுன்னு இருக்கிறது. WOUND வூண்டு வந்து காயம், இன்னொரு வவுண்டு WOUND வவுண்ட் அப்படிங்கிறது கட்டுறது, திருகிறது, முடிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக கிடைக்கும்.